வணக்கம் நண்பர்களே. திருக்குறள் விளக்க உரைய நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல 300வது குறள் நாம 30வது அதிகாரம் வாய்மை அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல 300வது குறள் வரைக்கும் நாம இதுவரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது 31வது அதிகாரம் வெகுளாமை. வெகுளாமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெகுண்டெழுதல், கோபப்படுறது, சீறுதல். இதுதான் ஒரு வெகுளாமை. ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த வெகுளாமை, இந்த வெகுண்டெழுதல், சீறுதல். எங்கேயும் பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் இதுல வெகுண்டெழுவாங்கன்னா ஒன்றும் கிடையாது, பெண்களும் வருவாங்க. யார் நம்ம ஒரு ஒரு ஆபீஸ், ஏதோ ஒரு ஆபீஸ் போறோம்னு வைங்களேன். அந்த ஆபீஸ் போகும்போது எதுலையாவது உனக்கு ஒரு விஷயம் கேட்குறோம், ஒரு 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 கிளர்க்கு கிட்ட கேட்குறோம், இல்லைன்னா ஒரு பியூன் கிட்ட கேட்குறோம். அப்படிலாம் இது பண்ணும்போது அவங்க அந்த சரியான பதில் அவங்க நமக்கு சொல்லலை அப்படின்னோடனே நமக்கு கொஞ்சம் கோபம் வரும். அது நம்ம கொஞ்சம் வெகுண்டு எழுவோம். என்னங்க இது, நீங்க என்ன சொன்னா ஒரு பதில் கூட ஒரு ஒழுங்கா சொல்ல மாட்டீங்க, என்னையா நீ வேலை பார்க்க அப்படின்னு நம்ம அதில் பேசிடுவோம். இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன். இப்போ இந்த லேடி கிட்ட சொல்லலாம், இல்லைன்னா இந்த ஒரு ஜென்ஸு கிட்டயே நாம கோவப்பட்டு, என்ன நீங்க இந்த மாதிரிலாம் இது பண்ணீங்க, ஒரு கேட்டா ஒரு பதில் ஒழுங்கா சொல்ல தெரியாதோ அப்படி இப்படின்லாம் நம்ம அப்ப நான் யோசிச்சு பார்ப்பேன். இதே இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கோம். அங்க ஒரு போலீஸு கிட்ட, அங்க உள்ள ரைட்டர் கிட்ட, அங்க உள்ள ஏஎஸ்ஐ கிட்ட, அல்லது எஸ்ஐ கிட்ட, அல்லது இன்ஸ்பெக்டர் கிட்ட, இவங்க கிட்ட எல்லாம் ஏதாவது என்னன்னா நம்ம கோவப்பட்டு பேசுவோமா? ஏன்னா அவங்கள கண்டா நமக்கு ஒரு பயம். ஒரு அரசாங்கத்துல எந்த ஆபீஸா இருந்தாலும் கூட நம்ம கலெக்டர் ஆபீஸா இருந்தாலும் கூட நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்னா அங்க உள்ள கிளர்க்கோ அல்லது உள்ள ஒரு சூப்பரண்டோ அல்லது மற்ற யாருனாலும் சரிதான், அவங்க அவங்களுக்கு நமக்கு ப்ராசிக்யூட் பண்றக்கூடிய பவர் அவங்களுக்குலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா ப்ராசிக்யூட் பண்றது, ஆனா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்க அத உட்காரு அப்படின்னு இருப்பாங்க. ஆக இதை எல்லா இடங்களையும் சொல்லக்கூடிய நாம ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல மாட்டோம். ஒரு இக்கட்டான ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, அங்க நம்ம கொஞ்சம் தயவு பண்ணி போறதுதான் நல்லது. இதுல நாம கோவப்பட்டோம்னா இது சிக்கலாயிடும். ஒரு ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸ் போயிருக்கோம். ஒரு ஃப்ளைட்ல ஒரு டிக்கெட் எடுத்து நிக்கிறோம். அங்க போறோம். இதுல போய் நின்னுகிட்டு நாம கோவப்பட்டுட்டு நின்னோம் அப்படின்னாச்சுன்னா, நமக்கு நம்முடைய பயணம் தடைப்படுமே இப்படிங்கிற சென்ஸ் நம்மகிட்ட வரும். அதனால அங்க அந்த கோவப்பட மாட்டோம். ஆனா அங்கேயே இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்ல போய் ஏதாவது ஒரு ஜாமான் வாங்கினா, அதை குறியா இதை குறியான்னு சொல்லிக்கிட்டு அதிகாரம் பண்ணுவோம், கோவப்படுவோம், இது பண்ணுவோம். ஏன்னா அதுல அங்க அவன் நம்மளுடைய கோபத்தை அவன் தாங்கிக்கிறோம். ஆனா அதே இதுல எந்த இடத்துல
அந்த கோபத்த தாங்க முடியலையோ அந்த இடத்துல நாம பண்ணிருவோம். இப்படித்தான் இந்த வெகுளாமை அப்படிங்கிற இந்த அத்தியாயத்துல இந்த கோபப்படுறது எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் வள்ளுவர் சொல்றார். எப்படி அது நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் எப்படி அவங்க அதை பார்த்து வச்சிருக்காங்க பாருங்க. இந்த வெகுளாமைங்கிற இந்த அதிகாரத்துல திருவள்ளுவர் முதல் குறள்ல குறள் 301 301ல திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு, அவர் சொல்றார், சினத்தை பாதுகாத்துக்கணும்ப்பா, வெகுளாமை வெகுண்டெழுதல் தவறு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப அதை சொல்லும் பொழுது அவர் அதுக்கு அந்த யாரு உண்மையிலேயே ஒரு சினம் காப்பவன் அப்படின்னு யார நம்ம சொல்லலாம்? அதத்தான் அவர் சொல்றாரு, செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான். உன்னுடைய கோபத்தை ஒண்ணுமே அதுக்கு பதில் சொல்ல முடியாதவன், அதற்கு பயந்து நடப்பவன், இயலாதவன், இவெல்லாம் இவங்கிட்ட நீ கோபத்தை காமிக்கலன்னா அது ஒரு சினம் காக்கக்கூடிய. ஏன்னா அவன் ஒன்னு எதிர்த்து அவன் இது பண்ண முடியாது. அங்க அப்பர் ஹேண்ட் யாருக்குன்னா அங்க உனக்கு தான். அவன் சரி ரைட்டு ஏதோ சொல்றாரு, நமக்கு நாலு வியாபாரம் போகணும், நாம என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. ஆக இதுல இப்படி நம்மளுடைய கோபத்தை தாங்கக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நாம நம்முடைய சினத்தை காப்பது என்றால் அங்க சினம் கொள்ளாமல் இருப்பதுதான் அது சினம் காப்பான். வெகுண்டெழாதவன் செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காப்பின் என் காப்பாக்கால் என் சொல்லியிருந்தார். நீ அது முடியாத இடத்துல நீ காத்தா என்ன காக்கல. அங்க போயும் கோவப்படுறவன் இருக்கான், போலீஸ் ஸ்டேஷன்ல போயும் கோவப்படுறவன் இருக்கான். உட்கார வச்சிருவாங்க, அவரு வரணும் இரு வரணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவாங்க. இல்லைன்னா வேற சந்தர்ப்பங்கள் வரும்போது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பனிஷ்மெண்ட்டுங்கிற அளவுக்கு கூட வரும். அப்படின்னாலும் அங்கேயும் சிலவன் செய்யத்தான் செய்யும். அதனாலதான் அவர் திருவள்ளுவர் சொல்றாரு, அல்லிடத்து காக்கின் என் காமாக்கால். இதுல என்ன இருக்கு? நீ காத்தா சரி, காக்கலன்னா சரி. காத்தா வீட்டுக்கு போக, காக்கலன்னா அங்க பனிஷ்மெண்ட்டுக்கு போக. ஆக இந்த வெகுளாமை அப்படிங்கிற இந்த இதை நீ எப்பவுமே தெரிஞ்சுக்க, செல்லிடத்து காப்பான் காக்க வேண்டும். உன்னுடைய கோபத்தைக்கு பணிவு வந்திருக்கிறான்ல, அவங்ககிட்ட நீ கோவப்படக்கூடாது. அப்பதான் நீ கோபத்தை அடக்கி ஆட முடியும். அதையெல்லாம் விட்டு போட்டு போய் ஏப்பா சிலதை நீங்க பாத்தீங்கன்னா தம்பி சண்டை மாறுதும் பொலிவார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இப்படிலாம் எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப அந்த பப்ளிக் மீட்டிங்ல பேச சில அரசியல் கட்சி நண்பர்கள் எல்லாம் பேசுவாங்க, எல்லா இதை பத்தியும் பேசுவாங்க. இந்த முனிசிபாலிட்டி இப்படி இருக்கா, அது இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி. போலீஸ் விவகாரம் வரும்போது ஒன்றும் பேச மாட்டாங்க.
நம்மள வந்து ஏதாவது கேஸ் கீஸ போட்டுருவாங்க. நாம ஏதாவது ஒரு சலுகைன்னு சொல்லி போனோம்னா, நம்மள வந்து உட்கார வச்சுருவாங்க. இப்படின்னு சொல்லிட்டு அப்பவே தெரியும். இந்த ஆட்களுடைய ஒவ்வொருவருடைய இவர் எப்படிப்பட்ட ஆளு. இது அந்த கோவம் வந்து போகாத இடத்துல பம்பிக்கிடுறது. அதத்தான் அவர் சொல்றாரு. "செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான். அல்லிடத்து காப்பின் என் காவாக்கால்." அதனால நாம வந்து சினத்தை வந்து நாம வந்து அத காத்துக் கொள்வது என்று சொன்னால், அது வந்து அந்த சினம் வந்து யார் வந்து அதை கொஞ்சம் பொருட்படுத்த அதற்கு பணிவார்களோ, அவர்கள்ட்ட வந்து நாம வந்து சினம் கொள்ளவே கூடாது. எப்படினாலும் அவன் வந்து அதுல பொறுத்தான் போவான். இல்ல அத நம்ம வந்து ஒரு விளக்கம் சொல்லலாம். மற்றது எதுனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு புரிய வைக்கலாம். அப்படி சொல்லி தான் வந்து நாம வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை வரும்போது வந்து இந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க. இத இப்படி செய்யுங்க. இது ஒரு இது தாங்க. இந்த இது அப்ளிகேஷன் உடனே கொஞ்சம் பார்த்து எனக்கு இது செய்து குடுங்க. நான் வந்து உடனே அதிகாரிய பார்க்கணும். ஒரு பியூன் தான் போறோம். நான் அதிகாரிய பார்க்கணும். ஐயா கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. அந்த பியூன் கிட்ட வந்து நம்ம வந்து முட்டாங்கலாம். யாருகிட்ட வந்து நம்முடைய கோபம் வந்து எடுபடுமோ, அவர்களிடத்திலே நாம் வந்து நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது, அதுதான் நம்முடைய சினம் காக்கக்கூடிய ஒரு பண்பு. எடுத்த உடனே திருவள்ளுவர் இத சொல்லியிருக்கார். எப்பா இதுதான் வெகுளாமை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீ வந்து உனக்கு அடிபணிகிறவனிடத்திலே வந்து நீ வந்து உன்னுடைய கோபத்தை காமிக்க. இது வந்து நீ வந்து இதுதான் செய்யறதுதான் சினம் காட்டு. இது வந்து ஒரு வகையில வந்து ஒரு உயர்ந்த பண்பு. இது உங்களுக்கு ஒரு அத பற்றியெல்லாம் வந்து திருப்பி ஒவ்வொரு குறள்களையும் அவர் பேசுறார். அதையெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். அதுவரை உங்கள் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.